ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான புட்டிங் கேக் தான் செய்ய போகிறோம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே செய்யணும், ட்ரை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு டைம் ஏதாவது ஒன்று வந்துடும். ஆனால் அந்த டைம் கண்டிப்பாக செய்யணும்னு, ஏன்னா பிரெட் வாங்கி வச்சோம்னா பசங்க சாப்பிட்ருவாங்க, இல்லைன்னா எப்படியாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காலியாயிரும். இந்த வாட்டி பிரெட்டை வாங்கின உடனே இந்த கேக் செய்யணும்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் இந்த கேக் வந்து செய்ய முடிச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிரெட் வந்து ஓடி இருக்கும். அதனால் சூப்பர் டேஸ்டியான பிரெட் புட்டிங் கேக் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 9 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் வந்து எடுத்திருக்கேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணதுக்கப்புறம் 200 கிராம் அளவுக்கு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மெஷர்மெண்ட் நான் சொல்கிற அளவுக்கே போட்டிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு அதோட டேஸ்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா 9 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். மிக்சி ஜாரில் தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு பவுடராக சூப்பராக கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கிடுவோம். இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மைதா பொருள் எதுவுமே ஆட் பண்ண போடுறது இல்லை. மாவு பொருட்கள்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அந்த பிரெட்டில் வந்து ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக தான் அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் அந்த கேக்கோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மில்க் பிரெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். சாண்ட்விச் பிரெட் யூஸ் பண்ணிடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பல்ஸ் மோட்ல போட்டு அரைக்கும் போது இந்த பதத்துக்கு சூப்பராக கிடைச்சிரும். மீதி இருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைஸையுமே இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் சாப்பிட்டுட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்மளோட ப்ராடக்டில் இதுவும் லான்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு யாருக்காவது பிரெட் புட்டிங் கேக் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். நீங்களும் காண்டாக்ட் பண்ணால் 1 டேயில் டெலிவரியும் பண்ணிடலாம். எல்லா பிரெட்டையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பவுடர் பண்ணி எடுத்துட்டோமா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அரிப்பு வச்சுட்டு இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு மட்டும் தான் சேர்க்கணும், வேறு எந்த மாவு பொருட்களுமே சேர்க்கலை. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது 3ஐயும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா சளிச்சு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா பிரெட்டோட எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு தனியாக உரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை பார்த்தீங்கன்னா 125 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கிடுவோம். இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த புட்டிங் கேக்கோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம இப்படி ஏலக்காய் வந்து பவுடராக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். நான் வந்து முழு ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய் சேர்த்துட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு 2 ஒன்றா செய்கிற அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுட்டு இதில் என்ன பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 110 ml அளவுக்கு ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இதோட நெய் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். மேலே கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக நல்லா கிடைக்கும். அதனால் நெய் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் பட்டர் சேர்க்க போகிறேன்னீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை நல்லா உருக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெய் சேர்த்துருக்கதையும் எண்ணெயும் 2ஐயும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ நல்ல ஒரு ட்ரையான ஒரு பாத்திரம் மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதில் 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம மஞ்சள் கருவு வெள்ளைக்கருவு எல்லாமே ஒன்றா செய்கிற அளவுக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து மில்க் எசன்ஸ் கொஞ்சம் கம்மியாக 1/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கிடலாம். மில்க் எசன்ஸ் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம எப்போதுமே நார்மலாக கேக்கு எப்படி முட்டை பீட் பண்ணுவோமோ அதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்ல முட்டையும் சர்க்கரையும் ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்ல ஃப்ளப்பி ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிடலாம். ஒரு 3 பேட்சாக சர்க்கரையை வந்து சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சர்க்கரை சேர்த்த உடனே சேர்க்கக்கூடாது. நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் ஆயில் வந்து சேர்க்கணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்கும். அந்த கேக் சாப்பிடும் போதே அந்த நெய்யோட ஃப்ளேவர் வாடை எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ் இருக்கலாம், அதை பார்த்தீங்கன்னா பிரெட்டோட தூளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 பேட்சாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டையோட ஃப்ளபினஸும் போகக்கூடாது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த கேக்கோட பேட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே திக்காக தான் இருக்கும், லிக்யூடு பதத்துக்கு இருக்காது. நான் உங்களுக்கு பேட்டர் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், இதுலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம எல்லா கேக் பேட்டர்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பால் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்ப்போம். ஆனால் அந்த கேக்கில் பால் கூட நம்ம எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா மில்க் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்கனால பால் எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறோம். இப்போ பேட்டர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எண்ணெயும் நெய்யும் ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டுட்டு இதில் சேர்த்துக்கிடலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் ஈவன் ஆகிற அளவுக்கு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு பேட்டரி வந்து நல்லா திக்காக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டிங் கேக் உள்ள பேட்டரி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நான் கடாயில் இன்னொரு நாள் உங்களுக்கு வேணால் செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் அதுலேயும் இதே டைமிங் தான், 10 நிமிஷம் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் டின் வந்து எடுத்திருக்கேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே தட்டி நல்லா ஃப்ளாட் ஆக்கி எடுத்து வச்சுக்கிடுவோம். ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் 2 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே உங்களுக்கு தேவைன்னா நட்ஸ் எதுனாலும் கிரேட் பண்ணி போட்டுக்கிடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளைனாக தான் செய்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா அவனை 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கரெக்டாக 30 நிமிஷத்தில் பேக் பண்ணி சூப்பராக கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த கேக் பார்த்தீங்கன்னா நல்லா கூல்டவுன் ஆகினதுக்கப்புறம் பீஸ் போடுறீங்க, ஈஸியாக பீஸ் போடுறதுக்கு வந்துடும். நல்லா ஆறினதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த கேக்கோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா. கரெக்டாக 614 கிராம் இருந்துச்சு. நம்மளுக்கு 1/2 kg யாராவது ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1/2 kg அவங்களுக்கும் கொடுத்துட்டு மீத ஒரு 2 பீஸ் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு நம்மளும் சாப்பிட்டுக்கிடலாம். ரொம்பவே சூப்பர் டேஸ்டான ஸ்பான்ச்சியான புட்டிங் கேக் வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த கேக்கு சூப்பராக டேஸ்டியாக செஞ்சாச்சு. அதுவே ரொம்பவே பெரிய ஹாப்பினே சொல்லலாம். நீங்கள் யாராவது குன்னூர் அரவங்காடு ஏரியாவில் இருக்கீங்க, உங்கள் கேக் தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா புட்டிங் கேக், டீ கேக், அப்புறம் ப்ரௌனி, ஏபிசி மால்ட் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவும் டெலிவரி பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பீஸ் வர்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம கடைகளில் கிடைக்கிறதோட டேஸ்ட்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக செஞ்சாச்சு. ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான புட்டிங் கேக் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.